வணக்கம். நம்ம இப்ப கேது அப்படிங்கிற நிழல் கிரகம், அத பத்தி சில தகவல்கள பார்க்க போறோம். மற்றும் கேதுவுடன் சேர்ந்த கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேதுங்கிறது என்னன்னா, ஒரு முதல் ஸ்பார்க்ன்னு சொல்லலாங்க. ஒரு ஃபர்ஸ்ட்டு ஏற்படக்கூடிய ஒரு தீப்பொறி அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 கல்லு உரசுறப்ப ஃபர்ஸ்ட்டு ஏற்படும்ல ஒரு தீப்பொறி. அது மாரி தான் கேது. கேதுங்கிற ஒண்ணு இல்லன்னா, இந்த பிரபஞ்சமே கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒரு யானை காதுக்குள்ள ஒரு சின்ன எறும்பு போணுச்சுன்னா, அந்த யானையே வந்து அத ஆட்டி படைச்சிரும். ஒரு சின்ன தீப்பொறி இருந்துச்சுன்னா போதும், ஒரு பட்டாசு ஃபேக்டரியே காலியாயிரும். இது அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி படைச்சது தான் கேது. அத எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேதுங்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்காக சிந்திக்கக்கூடிய அமைப்ப உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். நிழல் கிரகம் தான் கேது. அது தன்ன பத்தி யோசிக்கிறத காட்டிலும், பிறர பத்தியே தான் அதிகமா கவலைப்படும். பொதுவா சமூக பணி, பொதுப்பணி, மக்கள் பணி இது போன்று மக்கள் ஈடுபாடுகள், அர்ப்பணிப்பு குணம், ஆன்மீக பணி இது போன்ற பணிகள செய்யணும்னா கேதுங்கிறதோட துணை மிக மிக அவசியமா இருக்கும். கேது தனிச்சிருந்தா எப்படிப்பட்ட பலன்கள தரும்? அதே கேது மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருக்கப்ப, அதோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கேதுங்கிறது தனிச்சு இருக்கிறப்ப, அது சார்ந்த பலன்கள் வந்து சற்று குறைவு தான். இருந்தாலும், அது நம்ம எப்படி இருக்கிறோங்கிற தன்மைய பொறுத்ததுங்க. இப்ப நம்ம வந்து ஒரு தனி மனிதனா இருக்கோமா? குடும்பம் சார்ந்து இருக்கோமா? இல்ல நம்ம வந்து ஒரு வேலை அமைப்புல இருக்கோமா? இல்ல நம்மளுக்குன்னு ஒரு சுயமுடிவு எடுக்கக்கூடிய தன்மையில நம்மள மாத்தி இருக்கோமா? அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இந்த கேது வேலை செய்யும். நீங்க ஒரு குடும்பம் சார்ந்த அமைப்புல இருக்கப்ப, அதுக்கு சார்ந்த வேலைகள தான் கேது செய்யும். இப்ப வந்து கேது வந்து 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரைக்கும் பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். 1ஆம் இடத்துல கேது இருக்கப்ப, உங்களுக்கு பொதுவா உங்களுக்கு புற உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் முதல்ல குடுக்கும். கண்டிப்பா. தலை சார்ந்து ஸ்கின் அலர்ஜீஸ் இது மாரியெல்லாம் இருக்குங்க. மத்தபடி உங்களோட ஆரோக்கியத்த மேம்படுத்துறது தான் உங்களோட சுய புகழ் சார்ந்து மேம்பாடு பெறுறதுக்கு அது மிகவும் உதவிகரமா இருக்கும். 2ஆம் இடம் சார்ந்த கேதுங்கிறது வந்து உங்க குடும்ப அமைப்பில இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் மற்றும் உங்கள் கண், முகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா பார்த்து, அத சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்கும். 3ஆம் இடம் கேது இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இடமாற்றம் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றும் தைரியம் சார்ந்த குறைபாடு, பேச்சு சார்ந்த குறைபாடுகள் முதல்ல அதிகமா இருக்கும். பொதுவா 3ஆம் இடம் கேதுனாலே அவங்களுக்கு வெவ்வேறு மொழி தொடர்புகள் வந்துரும். ஏதோ ஒரு வகையில வந்து வேறு மாநிலத்தவர்களோட ஈஸியா கனெக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கும் அவங்களுக்கு. நான் 3ஆம் இடம் கேது இருந்தாலே அவங்களோட இளைய சகோதரம் சார்ந்த சில பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4 மற்றும் 5ஆம் இடம் கேது வந்து பார்த்தீங்கன்னா, தனிச்ச கேது வேற கிரகம் எதுவுமே இல்லாம 4 மற்றும் 5ன்னா அவங்களுக்கு இந்த கல்வி சம்மந்தப்பட்ட, காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரம் 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில, அத நம்ம சரி பண்ணிடலாம். பொதுவா அந்த 4, 5 கேது அமைப்பு இருக்கவங்க தாய் தந்தையர் வந்து ரொம்ப வந்து அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ற மாரி ஒரு அமைப்பு இருக்கும். இவங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்க தன்னை அர்ப்பணிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த 4ஆம், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவங்களோட ஆரோக்கியத்தில ரொம்ப கவனம் செலுத்தணும். மற்றபடி கல்வியில ஈடுபாடு செலுத்தினா, இவங்கள மாரி யாருமே சாதிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து கேது முன்னேற்றமான ஒரு அமைப்பை தரக்கூடிய இடம் தான் 4, 5. தொழில் மற்றும் அதிகாரம் சார்ந்த அமைப்புகள்ல இவங்க வந்து நிச்சயமா சிறந்து விளங்க முடியும். மக்கள் அன்பை ஈர்க்கக்கூடிய தன்மை, இதிலெல்லாம் வந்து பொதுப்பணி சார்ந்து செயல்படுறப்ப, மிக சிறப்பாக அவர்களால செய்ய முடியும். 6ஆம் இடம்னா, இட் வில் டெஸ்ட் யுவர் பேஷன்ஸ். இட் வில் டெஸ்ட் யுவர் எமோஷன்ஸ். அதாவது உங்களோட உணர்வுகள அது வந்து சரி பண்றதுக்கு ரொம்ப முயற்சி செய்யும். 6ஆம் இடம் சார்ந்த கேதுங்கிற இருந்தாலே, அவங்க வேலை சார்ந்த சில பிரச்சனைகள், அது தொடர்பான ஒரு வாழ்வியல் தடைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா வந்து 6ஆம் இடத்துல கேது இருந்து சாதிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறப்ப, அவங்க வந்து கடன் வந்துரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்ல வேலை சார்ந்து நீங்கள் செயல்படும்போது, நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்போது, 6ஆம் இடம் கேது சு தான் அதிகமாக உதவிகரமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதனால், நீங்கள் வந்து உணவு சம்மந்தப்பட்ட கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் 7ஆம் இடம் சார்ந்த கேது என்றாலே, மனைவி திருமணம் சார்ந்த சில தடைகள், பிரச்சனைகள், ஆன்மீக ரீதியான, மத ரீதியான, சமூக ரீதியான நாட்டங்களை வந்து அதிகமா கொடுக்கும். மற்றபடி 7ஆம் இடம் கேது சற்று மற்ற இடங்களை காட்டியும் 7ஆம் இடம் கேது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாதுன்னு தான் சொல்லணும். நீங்க வந்து பொதுப்பணியில செயல்படுறப்ப, நீங்க 7ஆம் இடம் கேது சம்ஹவ் ஓகே. 8ஆம் இடம் கேது இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தன்னோட குழந்தைகள் சார்ந்து
அதிகம் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்க குழந்தைகள் வந்து வாழ்க்கையில முன்னேறணும், அவங்க சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தன்னை தியாகம் செஞ்சவங்களா இருப்பாங்க. 8ஆம் இடம் கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா, இது உடல் ஆரோக்கியம், ஆயுள் சம்மந்தப்பட்ட இடம்ங்கிறதுனால, இவங்க வந்து எதையுமே வந்து ரொம்ப கவனமா கையாளணும். எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே ஒரு சிக்கனமான தன்மைகள கடைபிடிக்கணும். நம்ம எதுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம், ஏதாவது ஒரு இதுல வந்து முதலீடு, நம்ம எனர்ஜிய எதுல வந்து நம்ம யுட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டியது 8ஆம் இடம் சார்ந்த கேது. 9ஆம் இடம் சார்ந்த கேது மிக சிறப்பான அமைப்புங்க. இவங்க ஆன்மீக நாட்டமா இருக்கட்டும், கலை ஈடுபாடா இருக்கட்டும், வெளிநாடு சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும், இதுலலாம் ரொம்ப சிறந்து விளங்கலாம். 8ஆம் இடம் கேது சற்று சிறப்பாக செயல்பட்டால், அவர்களும் மருத்துவம் சார்ந்து சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10ஆம் இடம் சார்ந்த கேது என்பது தொழில் மற்றும் அரசு சார்ந்த, பொதுப்பணி சார்ந்த அமைப்புகள்ல அவங்களால நிச்சயமா சிறந்து விளங்க முடியும். 10ஆம் இடம் என்பது வந்து ஒரு கேதுவோட ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்லலாம். 11ஆம் இடம் கேது மிக மிக சிறப்பான அமைப்பு. 11ஆம் இடம் கேது இருக்கக்கூடியவர்கள் ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு இந்த வாழ்வியல் சார்ந்து ஈடுபடுவதா? இல்லை இப்போ ஆன்மீகம் சார்ந்து, இல்லை ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை விரும்புவதா? அர்ப்பணிப்பு குணமும் இருக்கும். அதே நேரம் பொது ஈடுபாடும் இருக்கும். 2ம் சேர்ந்த ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் பொதுவாக சற்று தள்ளி இருப்பது அல்லது வெளிநாடு சார்ந்த அமைப்புகள், இல்ல உயர் இலக்குகள் கொண்டு செயல்படும்போது இவர்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும். அடுத்தது 12ஆம் இடம் சார்ந்த கேது. இது மிகவும் மிகவும் நுட்பமாக அணுகக்கூடியது. இதே கேது மீனத்தில் இருந்து 12ஆம் இடத்தில் நீங்கள் மேச ராசியா மேச லக்னமாக இருந்து 12ஆம் இடம் கேது மீனத்தில் இருந்தால், அது மிகவும் ஆபத்தான அமைப்பை கூட ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடம் அர்ப்பணிப்பும் குணம், பொழுதுபோக்கு நாட்டங்கள், சமூக ஈடுபாடு இது போன்ற 12ஆம் இடம் ராகு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும். அதே கேது சற்று மாறுபாடான அமைப்புகளை தரும். உங்களுக்கு வாழ்வியல் நாட்டமே உங்களுக்கு ஈடுபாடுகள் சுத்தமாக இருக்காது. உங்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் அ தேவைப்படும். உங்களுக்கு உயர் ஞானம், கடவுள் என்றால் என்ன? தன்னை பற்றிய அறிதல், இது சார்ந்த ஈடுபாடுகளைத்தான் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு, நீங்கள் உங்களை பற்றி ஒரு தெளிவு கிடைத்த பிறகு, நிச்சயமாக ஒரு வாழ்வின் ஒரு மத்திய காலகட்டத்தில் கேது மிக சிறப்பான யோக பலன்களை 12ஆம் இடத்துக்கும் கொடுக்கும். அதே நேரம் 12ஆம் இடத்தில் கேது அமைய பெற்றவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லலாம். அவர்களுக்கு இந்த வாழ்வியல் நாட்டம் எல்லாம் இருக்காது. தனக்கு தன்னை முன்னும் அவர்கள் பொதுவாக அவர்கள் நல்லா படிக்கணும், வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் மனம் போன போக்கில செல்வார்கள். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத நான் செய்றேன். அப்படின்னு சந்தோஷமா வாழக்கூடியவங்க தான் அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அத நம்ம எப்படி டீல் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இது மாறுபடக்கூடிய தன்மையை பொறுத்தது. இது தனித்த கேது. இது ஒவ்வொரு இடத்திற்கும் பார்த்துக்கிட்டோம். இப்பொழுது கேதுவோடு சேர்ந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா கேதுங்கிறதுனாலே பிறருக்காக வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்துறதுனால, இந்த கேது வந்து அதிகமா காதல் மற்றும் ஒரு மற்றொரு மீது ஒரு ஈடுபாடு, மற்றவர்களுக்காக ஒரு அர்ப்பணிக்கும் தன்மையை ஏற்படுத்துறதுனால, கேதுவோட சேர்ந்த கிரக அமைப்புகள் சற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நல்ல பலன்களை தரும். அதே நேரம் அது சில பலகீனங்களையும் தரக்கூடிய தன்மை உண்டு. அந்த இடத்திற்கு நல்ல பலன்களை தரும். அந்த கிரக சேர்க்கை சற்று பலவீனங்களை தரும். இப்பொழுது 9ஆம் இடத்தில் கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கின்றது என்றால், அவர்கள் நிச்சயமாக கலைத்துறையில் சாதிக்க முடியும். வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் சாதிக்க முடியும். அதனால் கேதுவுடன் சேர்ந்த அ கிரகங்கள் நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கின்றன. இப்ப கேதுவோட ஒரு கிரகம் சேர்ந்துருச்சுனாலே அந்த இடத்துல உங்களுக்கு ஆன்மீக பற்று, இந்த சமூக ஈடுபாடுகள், அதாவது இந்த சமூக கட்டமைப்புகள் மீதெல்லாம் மிகுந்த நம்பிக்கை எல்லாம் இருக்காது. அவர்கள் அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேறுபாடுகள் என்பது அதிகம் கிடையாது. இப்ப கேதுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தால், அவர்கள் அதிக ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த உயர்ந்த ஆற்றலை உடல் ஆற்றலோடு இணைக்க தன்னை கட்டமைத்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள். இந்த உடலை மேம்படுத்துவதற்காக கடினமான முயற்சிகள் செய்வார்கள். அதேபோல அவர்களுக்கு இந்த நில சம்பந்தப்பட்ட பொருட்கள் மீது, உதாரணமாக இடம், வீடு, வாகனம், சொத்து மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட அதிகமான ஒரு நாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக கேதுவுடன் சுக்கிரன் சேர்கின்றது என்றால், அவர்களுக்கு காமம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் அவர்கள் கலை ஈடுபாடு, ஆடை அலங்காரம், டிசைன்ஸ் இது போன்ற செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது, நிச்சயமாக அவர்களால் சிறப்பாக சாதிக்க முடியும். கேதுவுடன் நாம் அடுத்து புதன் சேர்க்கின்றது என்று வைத்துக்கொண்டால், அவர்கள் அறிவாற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுடைய அறிவு பசிக்கு தன்னை மற்றவர்களுக்கு என்ன தெளிவு, ஞானம் வேண்டும் என்பதை தெரிந்து, அதற்காக தன்னை மேம்படுத்திக் கொண்டு, அவர்களுடைய அறிவுக்கு தீனி போடுபவர்களாக இவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். கேது புதன் அமைப்பு மிக சிறப்பான அமைப்பு. இப்படிப்பட்டவர்களால்
அதிகமாக சிந்திக்கும் திறன் அதிகமா இருக்கும். நுட்பமான பணிகளை ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ், காவல், மருத்துவம், அரசியல் இது போன்ற துறைகளில் சட்டம் இது போன்ற துறைகளில் மிகவும் சிறப்பாக அவர்களால் செயல்பட முடியும். அடுத்ததாக கேதுவுடன் நாம் சூரியன் சேர்ந்திருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இதுதான் சற்று வித்தியாசமான அமைப்பு. சூரியன் என்றாலே உங்களுக்கு கேதுவின் தன்மையை அதிகப்படுத்துவதா, இல்லை சூரியனின் தன்மையை மாற்றிக் கொடுப்பதா என்பதில் மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கும். கேதுவுடன் சூரியன் சேர்ந்த அமைப்பு அதிகப்படியான ஆன்மீக நாட்டம். சிவபெருமான் போன்ற கடவுள்களை பிடித்துக் கொள்வது நல்லது. உங்களுக்கு உடல் ஆற்றல், ஏகோபித்த ஆற்றல் இருக்கும். உங்களால் நினைத்ததை உடனடியாக சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக கேதுவுடன் குரு சேர்ந்த அமைப்பு. இவர்கள் மனதால் தன்னை சமநிலை செய்து கொண்டே இருப்பார்கள். இதுவும் நல்ல யோகமான அமைப்பு தான். கேதுவுடன் சந்திரன் சேர்ந்த அமைப்பு மிக சிறப்பான ஒரு அமைப்பு. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளுக்கு தன்னை அர்ப்பணிப்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பொதுவாக இந்த கேதுவுடன் ஒரு சில கிரகங்கள் சேர்ந்து விட்டாலே அவர்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் மிக அதிகமாக இருக்கும். நடப்பதை முன்னரே கணிக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும். அவர்களுக்கு அனைத்துமே அவர்கள் வாக்கு பலித்தம் அதிகமாக இருக்கும். அவர்கள் சொல்வது அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அவர்களிடம் இயல்பாகவே உள்ளது. கேதுவுடன் கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களையும் நாம் பார்த்து விட்டோம் என்று நினைக்கின்றேன். கேதுவுடன் மற்றும் சனி சேர்ந்த அமைப்பு. இது திருமண பந்தத்தில் அதிக சறுக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் சனி என்பது மிக வலுவான கிரகம். சனி என்பது நம் வாழ்வியலுக்கான கிரகம். கேது என்பது வாழ்வியலை விட்டு துறவறம் செல்வதற்கான கிரகம். இந்த வாழ்வியலும் துறவரமும் சேரும்போது மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இது அதே நேரம் இது நம் துறவர அமைப்பையும் நம் வாழ்வியல் அமைப்பையும் ஒன்றாக இணைக்க முயற்சி செய்யும். அதாவது நம் வாழ்வியலை ஒரு அர்ப்பணிப்பு சார்ந்த ஒரு வாழ்வியலாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யும். மற்றவருடைய மனதை படித்துக்கொண்டே இருக்க தூண்டும். மற்றவர் என்ன சிந்திக்கின்றார், மற்றவர்களை பற்றிய ஒரு ஒரு எப்பொழுதும் அவர்களை பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருப்பதனால் இவர்களால் தன்னை பற்றி சுயமாக இயங்குவது சற்று கடினம். இவர்கள் போன்ற அமைப்புகள் நான் முன்பே கூறியது போல இவர்கள் ஒரு சிறந்த உயர்நிலை பதவிகளில் இருக்கும் பொழுது ஒரு ஜட்ஜாக, ஒரு அட்வொகேட்டாக, மருத்துவராக, அரசியல் சார்ந்து மற்ற பதவிகளில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு அதன் தாக்கம் பெரிதாக இருக்காது. அது அவர்கள் வேலை சார்ந்த அமைப்பில் மிக்க பலன்களை தரும். அதுவே மற்ற வேலைகளை பார்த்து கொண்டு குடும்ப அமைப்பில் இருக்கும்போது ஒரு சந்தேக குணத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த கேதுவுடன் சனி சேர்ந்த அமைப்பு சற்று கவனமாக கையாள வேண்டிய அமைப்பு தான். மற்றபடி கேது என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு நிழல் கிரகம். கேதுவின் தொடக்கம்தான் நாம் இன்று மனிதர்களாக ஒரு படைப்பாக இருக்கின்றோம். கேதுவை சார்ந்துதான் அனைத்தும் இந்த பிரபஞ்சமும் இயங்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். இது தொடர்பான உங்கள் கேள்விகளும் சந்தேகங்களும் வரவேற்கப்படுகின்றன. மற்றும் ராகுவுடன் சேர்ந்த கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை மற்றொரு பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.